எல்லாம் உள்ள பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் சுவாமிகள் தேவனும் தேவியும் திருவுரு அருவம் மேவி அனாதையாய் மிளிர்ந்த சண்முகன் என்று ஆவலுற்ற அனுதினம் அழிவுறா வண்ணம் சாவினை தடுப்பது சரவண பவவேல் என்ற பாடலை கொடுத்த அந்த சாவையும் தடுக்கின்ற ஒரு அற்புதத்தை கொடுத்த அந்த குருநாதருடைய திருவருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கெல்லாம் அவர் பாக்களுக்கு நாயகனான அந்த சண்முகப் பெருமான் நம்மையெல்லாம் காத்தருளும் சர்வசேத்திராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை அருளும் இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்புக்கினிய ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்கள்தான் புத்தக பிதாமகன். புத்தகத்தை கொண்டு போய் வாசகங்களை மற்றவரிடத்திலே சேர்த்து வடுக்கை விழுந்தவர் தான் நான் அன்பாக சொல்லுகின்றேன். ஐயா நீங்க நல்லா சொல்லலாம், உங்களுக்கு இல்லாத உரிமையா. ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். சனிக்கிழமைனா எனக்கு ரொம்ப இஷ்டமாக காத்துக்கிட்டே இருப்பேன். நேரலையில் நேயர்களோடு பேசுகிறது, சுவாமிகளை சந்திக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சனிக்கிழமை அன்றைக்கி நான் வெளியூர் போகாமல் பார்த்துக்குவேன். என்னோட எந்த வெளியூர் பயணங்களும் சனிக்கிழமையை தவிர்த்து தான் இருக்கும். இது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் இல்லை, எனக்கு பிடித்த விஷயம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சுவாமிகள் எழுதியிருக்கிற புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அவருடைய புத்தக பதிப்பாளர் நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மூலமாக ஏராளமான பக்தர்கள் நிறைய துன்பங்களுக்கான தீர்வுகளை அடைகிறார்கள். அதில் நானும் இணைவதில் மகிழ்கிறேன். வணக்கம். சூப்பர் ஐயா, அற்புதமான அறிமுகம் ஐயா. அப்படியே ஒரு நேரம் ரொம்ப நேரமாக பேசுகிறோம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணு. எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்பா திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம்ப்பா. யாருக்காகடா கண்ணு கேட்க போகிறீங்க? அப்பா எனக்காக தான் கேட்கணும்ப்பா. என்ன பேர், என்ன வயதுடா கண்ணு? ரஞ்சிதா, 33 வயதுப்பா. சொல்லுடா கண்ணா. அப்பா அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன்ப்பா. புத்தகத்தை திற பக்கம் திற அந்த புத்தகம் வாங்கியிருக்கோம். சரி. வாங்கின உடனே அம்மா அதை பார்த்துட்டு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அதை வாங்கி பார்த்த உடனே 2 நாள்லயே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. 2 நாள்ல. அது ஐயாவுக்கு தான் நம்ம ஐயா வந்து அங்க உறுதியா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்குண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணும்போது கூட ஐயா சொன்னாங்க, நீ சிங் வந்துட்டு சொல்லிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஐயா என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது சொன்னியாமா சிங்கு? ஆமாப்பா சொன்னப்பா. இதுக்கு மட்டும் இல்லப்பா, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட அந்த மந்திரம் சொல்லி அவரை நாங்க ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு வந்துட்டோம்ப்பா. வெரி குட். 3 வருஷத்துக்கு முன்னாடி. ரஞ்சிதாமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங் மந்திரம் சொன்னதுனால இன்றைய முதல் நேயராக நீங்க வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நாங்க வந்து பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு கொஞ்சம் கடினமான தலைப்பு வச்சிருக்கோம். நீங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க, பக்கத்தை தீர. எளிமையா சொல்லிட்டீங்க. சொல்லுடா கண்ணு. அப்பா நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் என் வீட்டுக்காருக்கு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னப்பா. சரி. பரிகாரம் கொடுத்தீங்க. அதெல்லாம் செஞ்சோம். இப்ப அவருக்கு எனக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஓகே. ஆனா வந்து மாமியார் வீட்டு சைடு வந்து எங்களுக்கு வர வேண்டிய நிலம் வீடு அது எதுவுமே எங்களுக்கு தரமாட்டேன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. அதுக்கு புக்க பாக்குறதானே பக்கத்தை தேர்ந்தெடுங்களேன். ஆனா அம்மாவே எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. நான் கொடுக்க மாட்டேன்ட்டு நான் இன்னொரு புக் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆர்டர் பண்ணிட்டியா? சரிடா கண்ணு, நீ கவலையே படாத. புக்கு வந்தா படி, அதுக்கான விடை கிடைக்கும், மந்திரம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை படி, உனக்கு வந்துரும், முன்ன பின்ன வந்துரும். இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லுமா. அப்பா வந்து இப்ப ரொம்ப முடியாம இருக்காருப்பா. லங்ஸ் வந்து இயங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. 20% தான். சரி. ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. எப்ப வேணாலும் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆனா அவரு கொஞ்ச நாள் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம்ப்பா. ஏதாவது நான் சிங் மந்திரமே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். அப்பா நல்லா ஆகணும், கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணா, இது வந்து நேரலை வரிசையில் சொல்லி நான் அதுக்கான ஒரு விமோச்சனம்ன்றது என்ன ஏதுன்னு தெரியாமல் முழுமையாக கொடுக்க முடியாது. ஒரு முயற்சி வேணா பண்ணுங்க, அது என்னன்றது பார்க்கலாம். ஓம் வாழ சுப்பிரமணியா, ஓம்
பால சுப்பிரமணியா மகாதேவி புத்ரா சுவாமி வா ஸ்வாஹா. ஒன்றும் கவலைப்படாத, இணையதளத்தில் வந்துடும் இந்த மந்திரம். அவருக்கு ஆகாரமாக எது கொடுத்தாலும் இந்த மந்திரத்தை எவ்வளோ சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுங்க. சரிங்கப்பா. பார்க்கலாம்டா கண்ணு. ஒரு முறை அப்பா பார்க்கலான்னு இல்லப்பா, கண்டிப்பா நான் நீங்க சொல்ற ஒவ்வொன்றுமே நம்பிக்கையோட பண்ணாதான் அது என்னைக்குமே பழிக்கும்ன்றத நான் நிறைய விஷயத்துல பார்த்துட்டேன். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அப்பா உங்க வாயால எனக்கு எங்க குடும்பத்துக்கே வாரிசு இல்லப்பா, எனக்கு ஒரு வாரிசு வரணும்னு எனக்கு வாழ்த்துங்கப்பா. உங்களோட ஆசீர்வாதம் வேணும்ப்பா. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுப்பா. அவ்வளவுதான். குழந்தைதான்ப்பா. அவ்வளவுதானே. ஒரு முறை 2 பேருமா வந்து என்ன பாருங்க. சரிங்கப்பா. வாடா கண்ணு, வந்து பாடுறா. அது அந்த வாரிசை உருவாக்கலாம். வாங்கடா கண்ணு. அவர் அடிச்சுட்டு வாடா. என்னம்மா? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்தரமா நல்லா நினைச்சது நடந்து வாரிசோட நல்லா இருறா கண்ணு. அப்பா இன்னொன்னுப்பா, நீங்க ஒரு பதிவு வெளியிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, ஆண் குழந்தை வேண்டும் இதை செய்யுங்கள்னு சொல்லி. ஆமா. அது வந்து எனக்கு அது நான் நம்பிக்கையோட பண்ணாதனால எனக்கு அது கிடைக்கலையான்னு தெரியல. ஆனா நம்பிக்கை இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே அதுதானே நிகழ்ச்சியிலே. நான் மத்தவங்களுக்கு சொல்லி அது எல்லாருக்குமே நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியலப்பா. நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தவங்க மாசமா இருக்கும்போது இந்த சிங் மந்திரம் சொல்லி உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னா எல்லாருக்கும் அது மாதிரி நடந்திருக்கு. ஆனா வந்து எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய வலி இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அவங்க வந்து பாப்பேன் கண்டிப்பா. அதுதான் விஷயம். நான் கண்டிப்பா கிடைக்கண்டா கண்ணு, கண்டிப்பா கிடைக்கண்டா கண்ணு. கண்டிப்பா என் அப்பா முருகனுக்கு நான் அந்த நெய் தேங்காய் வந்து கண்டிப்பா கொடுப்பேன்ப்பா. வாடா கண்ணு, வாடா கண்ணு. ஒண்ணும் இதுல அழுவுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனந்த கண்ணீராரு. நல்லா இருறா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. அப்பாவும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்கப்பா. கண்டிப்பா அவருக்கு தீர்க்காயுசம் நல்லா இருக்கட்டும்டா கண்ணு. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் தினேஷ்குமார் சுவாமிஜி, பள்ளிக்கரணையில இருந்து பேசுறேங்க. என்ன வயசு தினேஷ்குமார்? யாருக்கா கேட்க போறீங்க? சுவாமிஜி எனக்கு 40 வயசு. சரி. நான் நன்றி சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் சுவாமிஜி. சொல்லுங்க தினேஷ்குமார். சுவாமிஜி நான் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் பார்த்தேன். சரி. வந்து நம்ம ஆசிரமத்துல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் சுவாமிஜி. சரி. நீங்க கூறின எல்லா பரிகாரத்தையும் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே வந்தோம். சரி. குறிப்பா வாராகி பூஜை வந்து முதல் தடவை பண்ணோம். சரி. அது பண்ணி முடிச்ச உடனே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு சுவாமிஜி. பிரமாதம். எவ்வளோ பேர் நான் முழு நம்பிக்கையோட செய்தா அது எதுவுமே தவறாது தினேஷ்குமார். ஆமாங்க. இப்போ ஏதாவது கேட்க பிரியப்பட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமான செய்தி அது. இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ. இப்போ குழந்தை நல்லபடியா அற்புதமா நல்லபடியா பிறக்கும். ஒரு கவலையும் வேண்டாம். மருத்துவர் சொன்னதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். சரிங்க சாமிஜி. ஒன்றும் பிரச்சனை, நல்லபடியா பெற்றெடுத்து கொண்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாமிஜி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ ஹலோ. ஹலோ மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமி, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். வணக்கம்டா கண்ணு, வணக்கம். யாருக்காக கேட்க போறடா கண்ணா? எங்க பையனுக்காக கேட்கணும். பையன் பேர் என்ன, வயது என்னம்மா? பையன் பேர் ஆனந்த் பாபுங்க. ஆனந்த் பாபு. வயது என்னம்மா? வயசு 33 சுவாமி. சரி சொல்லுங்கம்மா. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன் சுவாமி. 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? இல்லைங்க சுவாமி. அதான் அடுத்த கேள்வி. வேற ஒண்ணும் இல்லை. எதனால பிரிஞ்சிருக்காங்கம்மா? அந்த பொண்ணுங்க சாமி பையனை டாக்டர் குடிச்சிட்டே இருக்குங்க சுவாமி. சரிம்மா. சம்பாதிக்கிறதுல என் பேங்க்ல போடணும். பையன் டிராவல்ஸ் பண்றாங்க சாமி. எனக்கு ஐபோன் வாங்கிட்டா ஏன்னா 1 மாசத்துலயே இதெல்லாம் பண்ணுதுங்க சுவாமி. நான் சொன்ன பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு, அதனால பிரிஞ்சிருக்காங்க சுவாமி. ஓ, என்ன இப்ப அதுக்காக என்ன என்கிட்ட கேட்க வரீங்கம்மா? பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி சரி வரலைங்க சுவாமி. 2வது கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாங்க சுவாமி. சரி. அந்த பொண்ணும் சரியில்லை. அந்த பொண்ணு தாங்க சாமி இப்படி. முதல் தாரம் என்னாச்சு? முதல் தாரம் வந்து வேற பையனை
காதலிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க சுவாமி. சரி சரி சரி. அம்மா, இது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய இருக்குமா. சரிங்க சுவாமி. இது வந்து சுருஹத்தி தோஷம்னு பேருமா இதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் வீட்டில் ஆ வயிறு தொல்லை இருக்கான்னு பார்க்கணும் எல்லாருக்கும். நம்பர் 1. சரிங்க சுவாமி. ஹலோ, சொல்லுங்க சுவாமி. உங்களுக்கு இப்போ யாருக்காவது வயிற்றுல ஆப்ரேஷன் ஏதாவது வந்ததா? இல்லைங்க சுவாமி. யாருக்கு இல்ல. எங்க கணவர் இறந்துட்டாருங்க. அவர் எப்படி இறந்தாரு? எப்படி? ஹார்ட் அட்டாக். அதே மாதிரி உங்க சொந்தத்திலேயே அவர் சொந்தத்திலேயே யாராவது சரிங்க. திருமணமாக ஆகாமலேயே இருக்காங்களா? இல்லைங்க சுவாமி, எல்லாருக்கும் ஆயிருக்கு. அப்படி ஆனவங்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏன்னா இது நிறைய சந்தேகங்களை எழுப்புமா. இந்த மாதிரி 2 கல்யாணமும் தவறுதுன்னா அதை நிச்சயமாக கவனித்து சரி பண்ணணும். அந்த குடும்பங்களில் பெரிய வளர்ச்சி, நல்ல யோகம், பணச்சேர்க்கை, உறவுகள் சுமூகம் ஒரு காலமும் இருக்காது. என் கணவரோட அண்ணார் ஒய்ஃபுங்க தவறிட்டாங்க, தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. இல்லை, அதை தான் சொல்ல வரேன் நான். சரி. நீங்கள் இதுக்கு தீர்வு வந்து நம்ம இதில் தொலைக்காட்சியில் எடுத்துட முடியாது. சரிங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இது தொடர்கதையாக போய் அதுக்கப்புறம் போலீஸு கேஸு அந்த மாதிரி போகும். வந்து பார்த்து மொத்தமாக சரி பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? சரி. நல்லதும்மா. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கரூர் மாவட்டத்திலேருந்து புனிதா பேசுகிறேங்க சாமிஜி. புனிதாம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? சாமிஜி, ஃபர்ஸ்ட் வந்து தம்பிக்காக 6 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் சாமிஜி. சரி. ரொம்ப பிடிவாதம் பண்றான்னு. அப்புறம் அவனுக்கு வந்து ஏலக்காயை வந்து எதுல சாப்பிட விரும்புவானோ அதுல போட்டு ஐம்னு 5 டைம் சொல்லி கொடுக்க சொன்னீங்க. சரி. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமிஜி பிடிவாதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது சாமிஜி. ஆனா படிப்புல வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க சாமிஜி. அடுத்தது வந்து பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புக்கு வாங்கியிருக்கேன் சாமிஜி. அந்த புக்ல வந்து எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்றது கூட எங்க வீட்டுல ஆள் இல்ல சாமிஜி. எனக்கு அந்த புக்கு தான் இப்ப எல்லா இதுலயுமே உதவி பண்ணிட்டு இருக்குது. நன்றிங்க சாமிஜி. எந்த விஷயமா இருந்தாலும் நான் அந்த புக்கை எடுத்து பார்த்தேன்னா அதுக்கு என்ன பதிலோ அது கரெக்டா கிடைக்கும் சாமிஜி. கண்ணா, உனக்கு இல்லடா, பார்க்கிற எல்லாருக்குமே அது கரெக்டா வரும். அதை நான் அதுதான் சொல்றேனே, மற்ற புக்கெல்லாம் நினைவில் எழுதியது, அது கருத்துல கற்றதை எழுதியது, அனுபவத்தை எழுதியது. பக்கத்தை தேர்ந்தெடுக்க மட்டும் தியானத்துல எழுதுனது. வீட்டுல வந்து நம்ப மாட்டாரு சாமிஜி. இப்ப அவரே எதா இருந்தாலும் நீ புக் எடுத்து பாரு, பதில் கிடைக்கும்னு பாக்க சொல்லுவாரு சாமிஜி. இப்ப என்ன பிரச்சனைங்க சாமிஜி, வீட்டுல வந்து மாத்தி மாத்தி உடம்பு முடியாம போயிட்டே இருந்தது சாமிஜி. கண்ணா, வாஸ்து குறைபாடு இருக்கான்னு பாத்துங்க. யாருக்கு உடம்பு சரியில்லாம போகுது சாமிஜி? வீட்டுல வந்து மாத்தி மாத்தி எனக்கும் அப்படியே இருந்ததுங்க சாமிஜி. அப்பனா அக்னி மூலையில என்ன இருக்கு? அக்னி மூலையில சமையல் கட்டுங்க சாமிஜி. சமையல் கட்டு பின்பக்கமோ முன்னாடியோ பாத்ரூம் டாய்லெட்டோ அல்லது தண்ணியோ துணி துவைக்கிற கல்லோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது எதுவும் இல்லைங்க சாமிஜி. ஆனா வந்து என்னன்னா சாமிஜி, சமையல் கட்டு ஜன்னல் கிட்ட விரிசல் விடு. இப்ப வீட்டுக்காக தான் சாமிஜி கேட்கறதுக்கு போன் பண்ணேன். சரி. எல்லா ஜன்னல் கிட்டே விரிசல் விடுதுங்க சாமிஜி. சரி. இப்ப வீட்டுக்கு முன்னாடி போட்டிங்கால்ல சாமிஜி 1 வாரமா வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. முன்னாடி விரிசல் விட்டுருச்சு சாமிஜி, அதுல சீட் போட்டிருந்தோம். சரி. இப்ப வந்து அது வந்து வடகிழக்கு ஈசானி மூலையில என்னடா இருக்கு கண்ணா? ஈசானி மூலையில தான் சாமிஜி. இப்ப மேல கோட்டிங்கால்ல வந்து விரிசல் விட்டுருச்சு சாமிஜி. சரி சரி. விரிசல் விட்டு இப்ப 1 வாரமா அது முன்னாடி செவுரை இடிச்சிட்டேன் சாமிஜி. ஆனா அது வந்து வேலை செய்யவும் ஆள் வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம பிரச்சனையாவே இருக்குது. விக்ரமாயா மாட்டிட்டியாடா கண்ணு? விக்ரமாயாவும் இருக்குங்க சாமிஜி. வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சாமிஜி. சிங் டாலர் போட்டதுக்கு அப்புறம் தான் சாமிஜி எனக்கு உடம்பே சரியாச்சு. சரி, ஒண்ணும் இல்லடா கண்ணா, அந்த வீடு தான் பிரச்சனையா இருக்கும். சரிங்க சாமிஜி. நம்ம இதுல நம்பர் வருது இல்ல கீழே, ஃபோன் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த வரைபடத்தை அனுப்பிச்சின்னா அவங்க சொல்லுவாங்க எங்க தப்பு இருக்குன்னு. சரிங்க சார். ஒரு முறை இப்போ ராகு கேது பயிற்சி கூட 27ஆம் தேதி வருது, அதுக்கு பண்றோம்ல. ஆமாங்க சாமி. முடிஞ்சா அதுக்கு வந்து பங்கு கொண்டுட்டு அப்ப வரும்பொழுது அந்த வீட்டோட மண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்கடா கண்ணு. வீட்டோட மண்ணா? ஆமா, அதை பார்த்தோம்னா தான் நமக்கு என்னன்னு தெரியும். எனக்கு வந்து மனை மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த இடத்துல பாம்படிச்ச தோஷமும்
சரிங்க சாமி. முன்னோபுரத்துல கணத்தை வந்து மூடி அதுக்கு மேல வீடு கட்டினாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது வந்து நாங்க பூர்வீக இடத்துல இருந்து வந்துட்டாங்க சாமி. வந்து இது வேற இடத்துல வாங்கி கட்டினாங்க சாமி. அங்கதான் சொல்றேன் நான். அந்த மாதிரி கட்டும் பொழுது அது கணத்தை ஏதாவது துத்தாங்களா அந்த மனையில, சரிங்க சாமி. அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நீ பார்த்து கேட்டுக்கடா கண்ணு. சரிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணு. சகோதரி சொன்ன அருமையான விஷயம். நல்லது கெட்டதில் எடுத்து சொல்வதற்கு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. ஆனால் இந்த புத்தகம் தான் எடுத்து சொல்லுது. நாங்கள் பாருங்க, ரொம்ப நல்ல தகவல். நெருங்கிய பக்தர் ஒரு தம்பி ரெகுலராக இருப்பேன். அவன் ஒரு முறை 2 புத்தகம் வாங்கிட்டு என்கிட்ட வந்து கொடுத்து, எப்போ நிறைய பேர் வந்து புத்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க கேட்பாங்க. பக்கத்தை தெரிந்தவங்களே 2 பிரதி. ஆமாம், 2 பிரதி வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு 3 மாதம் இருக்கும். நம்ம ஒரு அகண்ட பாராயணத்தில் ஒரு பூஜையில் தான் வந்தார். 2 புத்தகம் வாங்கி எனக்கு ஒன்று, ரிலேஷனுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒன்றுனாரு. இப்போ அகண்ட பாராயணம் பண்ணும்பொழுது அவரே ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்தார். மா, இது நான் சொல்வது சத்திய வாக்கு. வந்தார் ஐயா. நான் கேட்டேடே, நீ புக்கு வாங்கிட்டியா, இது என்னத்துக்குன்னு. அப்பா நீங்கள் வேற, நான் அந்த 2 புக்கு முன்னாடி வாங்கலாம், அது ஒருத்தர் கொடுத்தேன்ப்பா. அந்த குடும்பத்தில் தற்கொலை செய்துக்க போயிருக்காங்கப்பா அவங்க. இந்த புக்கை பார்த்துட்டு நீங்கள் எடுத்த முடிப்பு தவறு, சிறிது காலம் காத்திருங்கள் அப்படின்னு அதில் வந்ததுப்பா. அவங்க தற்கொலையை விட்டாங்கப்பா. அவங்களுக்கு இந்த புக்கை வாங்கி போய் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இதோட இந்த புத்தகம் வேற என்ன நன்மையை செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. அவருக்கு நேரம் கிடைச்சா அவர் நம்ம தொலைக்காட்சியில வந்து பேசுவார் பாருங்க, என்னைக்காவது இருந்தா. அவசியம் பேச. ஆமா ஐயா. ஏன்னா இது மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் நான். நம்ம புக்கத்துல நரகத்தை உங்களுக்கு சொன்னேனே, 2 குழந்தைகள் வேணான்னு சொல்லி அதை நான்வெஜ்ஜே சைவத்துக்கு மாறி இருக்காங்கன்னு. அதுதான் ஏன் நம்ம கையில என்னையா இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க நல்ல கருத்துக்களை சொல்லி சென்று அடைவதனால நன்மை நடக்கும். அனுபவத்தினுடைய சாறு தானே ஐயா. 37 வருஷமா இதுலயே தானே ஐயா உழண்டுட்டு இருக்கேன். எத்தனை பேர் எவ்வளோ பாதுகாத்திருப்போம், எவ்வளோ பண்ணியிருப்போம், எவ்வளோ பேர் அதில் நன்மை அடைச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துத்தானே ஐயா நம்ம கொடுக்குறோம். அதனால இத்தனை 1000 பேர் ஆசிரமத்துக்கு தேடி வர்றாங்க. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஒரு பக்தர் பார்த்துருவேன் ஐயா. ஹலோ ஹலோ சுவாமி, நான் பெரியகுளத்துல இருந்து பேசுறேன். யாருமா? பெரியகுளத்துல இருந்து மகாலட்சுமி பேசுறேன். மகாலட்சுமிமா, சொல்லுங்க. வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணு. யாருக்கா கேட்க போறீங்கடா கண்ணு? எங்க குடும்பத்தை ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையில்லாம நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சந்தோஷம். சொல்லுடா கண்ணு. என் தம்பி மும்பைல இருக்கான் சாமி. சரி. அவன் 2 கையுமே நடுங்கிக்கிட்டே இருக்கு. என்ன பேரு, என்ன வயது? சீனிவாசன் சாமி, மும்பைல இருக்கான். சரி. தலை ஆடாம இருக்கா? தலையில் லேசா ஆடுது சாமி. தலையில் லேசா ஆடுதா? கண்ணா, இது கொஞ்சம் பார்க்கணும். இதுக்கு தீர்வு ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது. இது ஆனா சரி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். சரி பண்ணி, இல்லைன்னா நீங்க அதை சரிப்படுத்துறதே கஷ்டம். புரியுதா? அதனால அவரை ஒரு முறை வந்து என்னை பாத்திர சொல்லுங்க, எல்லாம் அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அதுக்கு தீர்வு இருக்கு. நல்லதுமா. என் பொண்ணு படிச்சு முடிச்சுட்டா சாமி. சரிங்கம்மா. அவ ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம். என்ன பேருமா? பிரத்திகா சாமி. இதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு தடவை பேசியிருக்கா. அப்படியா? ஆமா சாமி. சரிம்மா. பிரத்திகா சுபமான பஸ்து மகா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நல்லதுமா, நல்லதுமா, நல்லது. நல்லதுமா, நல்லதுமா. கை ஆடுதுங்கும் போது தலை ஆடுதான்னு ஒரு முக்கியமான கேள்வி தொடர்பாக கேட்டீங்க. அதுலேருந்து ஏதோ தண்டுவடம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாமோ நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து எனக்கு தமிழ்ல வந்து சொல்றது அது என்னன்னா நரம்பு கோளாறு ஐயா அது. ஆமாம். அது ஆங்கிலத்தில் பார்க்கின்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அது அறுதிட்டு தெரியல. ஆனால் கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச நோய் அது. அது சரிப்படுத்தணும். அது ரொம்ப போராடி ஜெயிக்கணும். எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குன்னு அது சில பரிசோதனைகளை செய்யாமல் நம்ம செய்ய முடியாது. அதுக்காக தான் நேரில் வர சொன்னேன் ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள்.
இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா, ஏதோ கேட்கணும். நீங்க ராகு கேது பயிற்சியை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி மேலும் விவரங்கள் சொன்னால் நம்ம பக்தர்களுக்கும் ரொம்ப பயனுடையதாக இருக்குமே. ஆமாம் ஐயா, அதுக்கு வருகின்ற அமாவாசை 27ஆம் தேதி, இந்த மாதம் 27ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்கு, அதுவும் அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வருது ஐயா. பொதுவாக நான் இந்த மாதிரி பயிற்சிகள் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்னு ஒன்று வரும் ஐயா, அதை வைத்து தான் நம்ம வேள்வி செய்யறது. ஆனால் இது அன்னைக்கே அந்த மாதிரியான நாளும் கிழமையும் அமாவாசை இணைவதனால அமாவாசை தான் மெயின் ஐயா, அதனால் அன்றைக்கே வச்சுட்டேன் ஐயா. இதுக்கு என்னென்னா பதஞ்சலி சூஸ்திர மதியுனி ராகு கேது வேள்வி, இங்கே தான் ஐயா விஷயம் இருக்கு. ராகு கேது வேள்வி பொதுவாக பண்ணுவாங்க. இப்போது உதாரணமாக சொன்னவும் நாகத்வஜாய வித்மஹி பத்மஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாத்துன்னு மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வேதங்களில் மந்திரம் வருது. பட் சில பிரயோகங்கள் மாறுபடுது. எப்படின்னா அஸ்திகாய ரூபவர்த்தன சஞ்சாரகம், சாப நிவர்த்தன்யாய நாகதோஷ சஞ்சாரக நிவர்த்தி சித்திரஸ்து, தேவவித்தகாய அஸ்திக அனுகிரக பிராப்த சித்தைத்தம் அப்படிங்கிற மாதிரி போகும் ஐயா. இது அஸ்திகருடைய ஒரு மகாபூர்வ பிரயோக மந்திரம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா பதஞ்சலி தான் அதில் வரையறுக்கப்பட்டது. பாம்புகளால் பதஞ்சலியை முன்னிலைப்படுத்து. ஆமாம் ஐயா, பாம்புகளால் ஏற்படுகின்ற தொல்லையை அகற்றுவதற்காகத்தான் பதஞ்சலி முனிவருடைய தத்துவமே வந்தது ஐயா. வக்ரங்களை நிவர்த்தி செய்யறதுக்குத்தான் வியாக்கபாதர்னே வந்தது ஐயா. புலிக்கால் வச்சுட்டு நடராஜர்கிட்ட ஒரு உருவம் இருக்கும் சித்தர், பாம்பு உடம்பு இருக்கும், மனிதனாக இருந்து கும்பிடுறாம இருக்கும், அவர் பதஞ்சலி. ஆக வக்கர நிவர்த்திக்கு அவரும் இவர் இந்த மாதிரி தோஷ நிவர்த்திக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பாம்புகள் நிலையறிய கரும்பாம்பும் செம்பாம்பும் கவ்விய நிலை தன்னில் மறைந்தே தாக்குமடான்றார். ராகு கேதுகள் சாயாகிரகங்கள், எது போய் அங்கே எங்கே போய் அது நிற்கிதோ அதை தனதாக்கி கொள்வது அதோட தன்மை. நேரடியாக இல்லை, நிழலாக பாதிச்சுக்கோ.
நாம் நம்ம நிழல் நமக்கு உதவவே உதவாது ஐயா. அதில் ஒதுங்கவும் முடியாது, நிழலை நாம் நிராகரிக்கவும் முடியாது, அதில் பயனும் கூடவே இருக்கும், அது கூடவே இருக்கும். அந்த போல தான் நமக்கு பிறவியில் இந்த ராகு கேதுகள் சஞ்சாரங்கள். ஸோ ஒரு ராகு கேது ஒரு இடத்துல இருந்து பின்னோக்கி நகர்ந்து 2 பேரும் மாறும் பொழுது இந்த ராசிக்கு நல்லா இல்லை, அந்த ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது, பிரிவுகள் ஏற்படும், இந்த சொத்து இழப்பீங்க, அது இதுன்னு. பொதுவாக எந்த கிரகங்களும் மனிதனை அழிப்பதே இல்லை. மனிதனை திருத்த முயற்சிக்கும் பொழுது திருந்தாதவர்கள் அழிவார்கள். இதுதான் தீக்கோள்களுடைய தாக்கம் ஐயா. அதில் இந்த ராகு கேது என்பது ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். அதனால தான் பதஞ்சலி சூஸ்திரத்திலிருந்து பிரயோகம் பண்ணுற மந்திரங்களை எடுத்து அதை வேள்வியாக செய்கிறது வழக்கம் ஐயா. அதில் என்ன நேரம் சாமி எழுது? இப்போ காலைல சுமார் 10 மணிக்கு மேலேருந்து போயிட்டே இருக்கும் ஐயா. அது அன்னைக்கு அமாவாசை. நமக்கு அங்கே 2 இருக்குது. வெற்றிலை யாகம் ஜும்சக மந்திரத்தோடு இருக்குது, பிருகிருதிகள் வேள்வி இருக்குது. அப்போ வெற்றிலை யாகம், பிருகிருதிகள் வேள்வி, ராகு கேது பயிற்சி, இந்த 3ஐயும் ஒன்றாய் காண்பது என்பது அபூர்வம். எந்த ஆண்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஐயா. அது 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டு ஆகலாம். ஏதோ வரணும் பங்கு கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்லவில்லை, நாள் கிடைக்காததுனால சொல்கிறேன் ஐயா. ஆக என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ராகு கேதுக்களால் ஜனன காலத்தில் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாம்புகளால் பிரச்சனை இருந்தால் ராகு கேதுக்களால், அல்லது யோகம் இருக்குது, யோகமாக வரப்போது இப்போ ராகு கேது யோகம் இருக்குமானாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் யோகத்திற்கு மேலும் யோகத்தை தரவல்ல ஒரு அற்புதமான நாள் இந்த பதஞ்சலி சூஸ்திர மதியுனி ராகு கேது வேள்வி வருகின்ற 27ஆம் தேதி பங்கு கொண்டு பயனடையணும். எதுக்கு நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா ஐயா, இந்த தோஷங்களால் நிறைய கல்யாணங்கள் நின்று போயிடுது. 7ஆம் வீட்டில் ராகுனா ஜென்மத்தில் கேது இருக்கும், அதில் சர்ப்பதோஷம் இருக்குது, அதனால் இது கட்டாதீங்க. அது லக்னத்தில் கேது இருந்தால் ஏதாவது நோய்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஆனால் நல்ல ஞானம் இருக்கும், இப்படிலாம் பல கருத்து இருக்குது. அதே மாறா 7ல் கேது இருந்தால் லக்னத்தில் ராகு இருக்கும், அப்போ இது சர்வதோஷம். 2ல் ராகு இருந்தால் சர்வதோஷம், 6ல் ராகு இருந்தால் சர்வதோஷம், 12ல் ராகு கேதுக்கள் இருந்தால் சர்வதோஷம். இப்படி நிறைய நல்ல இணைவுகள் இணையாலுமே போயிடுது. நல்ல குடும்பங்களும் நல்ல மணப்பெண்ணும் மணமகளும் இணையாமே போயிடுறாங்க அந்த வரன்லாம். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த பூஜை ஒரு முத்தாய்ப்பான வழிபாடு ஐயா. எந்த தடுங்கல் தடை இருந்தாலும் அகற்ற வல்ல ஒரு அற்புதம். நீங்கள் அங்கே அறகுறையாக உட்காந்து கேட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. முழு நம்பிக்கையோடு ஈடுபடுத்தி பாருங்கள். எளிதில் பணம் உடனே கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால் வருகின்ற 27 அமாவாசையில் வெற்றிலை யாகத்திலும் பங்கு கொண்டு, அதே பிரகிருதிகள் வேள்வியிலையும் பங்கு கொண்டு முத்தாய்ப்பாக காலையில் 10 மணிக்கு மேலே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ராகு கேது வேள்வி, பதஞ்சலி சூஸ்திர மதியுனி ராகு கேது வேள்வி வந்து பாருங்க, அங்கே எவ்வளோ அற்புதம் இருக்குங்கிறத புரியும். இதா ஐயா அதுக்கு விளக்கம். ஒரு பக்தரை பார்த்து வந்துருவாரு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். அம்மா ஃபோன் போட்டு என்ன சொன்னா என்னம்மா சொல்றது? ஹலோ அப்பா நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாடா கண்ணா, எங்க இருந்து பேசுற? கௌசல்யா பேசுறேன்பா. யாருமா? அகண்டபாராயண பக்தர் தான், கௌசல்யா, மயிலாப்பூர்ல இருந்து. சொல்லுமா கௌசல்யா, யாருக்கா கேட்க போறடா கண்ணா? பொண்ணுக்காக கேட்கணுங்க சாமி. பொண்ணு பேரு என்ன, வயது என்ன? சந்தியா, 31 வயசு, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இப்ப கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துலயே குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு சார், பாப்பா. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2வது பாப்பா வேணும்னு ரொம்ப இதுவா இருக்காவா. அவளுக்கு ஏதாவது இடது காலில் ப்ராப்ளம் இருக்காமா? 2 கால்லயும் ஒரு மாதிரி இது மாதிரி அரிப்பு மாதிரி வந்துட்டு கருப்பு கருப்பா இருக்குது. அது அது ரொம்ப இடது பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கா? 2 பக்கமா இருக்கு சார் சாமி. இது ரொம்ப அபூர்வமான விஷயம் சாமி. என்ன கண்ணா? உங்ககிட்ட சொன்னேன், நானு பையனை கூப்பிட்டு வந்திருந்தேன். அப்ப உங்ககிட்ட சொன்னேன், அதனால ஒண்ணும் இல்லம்மா பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. சரி, இப்ப 2வது நிக்கணும் அவ்வளவுதானே கண்ணு? ஆமா சாமி. எவ்வளவு கேப் இருக்கு முதல் குழந்தைக்கு இருக்கும்? 5 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா, அதுக்கப்புறம் நிக்க மாட்டேங்குதா? நிக்குது, ஒரு வாரம் தள்ளுது, அப்புறம் வந்துடுது. வீடு அவங்க இருக்கிற வீடு எங்க இருக்காங்கம்மா?
இங்கதான் பக்கத்துல தான் வாடகை இருக்கா? அது அவங்க படுக்கிறது வந்து தென்கிழக்குல இல்லைன்னா வடகிழக்குல படுக்கிறாங்களா? படுக்கை பார்த்தீங்களா? வடமேற்குல படுக்கிறாங்க. வடமேற்குலையா? ஆ. அப்போ அந்த வீட்டில் தென்கிழக்குல என்னம்மா இருக்கு? தென்கிழக்குல சும்மா பீரோ தான் வச்சிருக்காங்க. பீரோ வச்சிருக்காங்களா? ஆ. கரெக்டாக சொல்லு. அடுப்பு எங்கே இருக்கு? அப்போ கிச்சன் வந்து இது இங்க இருக்கு. எங்கே இருக்கு? கண்ணா வீடு வீடு வடகிழக்குல இருக்கு. கீழே தப்பா இருக்குடா கண்ணு. வடகிழக்குல கிச்சன் இருந்ததுன்னா திருப்பியும் கரு நிற்கவே நிற்காது. அப்படியே நின்னாலும் ஏதாவது பிரச்சனையா பிறக்கும். அதை உடனே சரி பண்ணணும்டா கண்ணா. அந்த வீட்டில் இருந்து தாம்பத்தியம் ஈடுபட்டு குழந்தை நின்றுச்சுன்னா அது பாதிப்பாக தான் இருக்கும். ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசினால சண்டை வந்துருமாடா கண்ணா. ரெண்டு பேரும் ஹலோ சொல்லுங்கப்பா. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினால சண்டை போட்டுக்குவாங்களே. போட்டுக்காம இருக்காங்களா? போட்டுன்னு தான் இருக்காங்க. கண்ணு நான் என்ன சொல்றேன், முதல்ல அந்த வீடை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தற்காலிகமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நாராயணனுக்கு பாரெல்லாம் முன்னாடி கேளுங்க, சொல்லுவாங்க. முன்னாடி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நான் இருக்கிற வீட்டுக்குப்பா தென்மேற்கு மூலையில பாத்ரூம் டாய்லெட் இருக்குதுன்னு வாங்கினேன். வாஸ்து எந்திரம் வாங்கி வச்சு 5 வாரமா பூஜை பண்ணேன். பண்ணிட்டு இருக்கியாமா? நான் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு வீடு பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பேப்பர் 2 பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் அந்த லிங்கத்துக்கும் வாஸ்து எந்திரத்துக்கு பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு. சரி சரிம்மா. அது எப்படி வாங்கணும்? போஜீஸ்வரர் லிங்கத்துக்கா? அது கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வாஸ்து எந்திரத்துக்கும் வந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நான் அடுத்த மாசம் தான் வரணும். நீ எப்போனாலும் வாமா, வந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்கம்மா. பேப்பர் வாங்கிக்கோமா. நல்லதுடா கண்ணு. பாப்பாக்கு பார்க்கணும். பையனுக்கு கல்யாணத்துக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ முதல்ல பாப்பா கூட்டு வா. ஒன்று அடிக்கினே இருக்கிற பார். இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுறா கண்ணு. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ராம்நாட்ல இருந்து பேசுறோங்க. ஆந்திராவில இருந்தா? ராம்நாடு. ராம்நாட்ல இருந்து யாருக்கா கேட்க போறீங்கம்மா? மகனுக்காகங்க. குழந்தை இல்ல. மகனோட பேரு வயதுமா? கார்த்திகேயன். ஆமா. அவங்க மனைவி பேருமா? சுபலட்சுமி. 2 பேரும் வைத்தியம் பார்த்துட்டாங்களாம்மா? வைத்தியம் பார்க்கல. அது அது எங்க கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டேங்குது. அப்புறம் நான் மட்டும் சொல்லி என்னம்மா ஆக போகுது? நீங்க கேக்குறீங்க அந்த பொண்ணு என் மாமியார் சூனியம் வச்சிட்டாருன்ன போது அதெல்லாம் சொல்லாது. என்னன்னு கேட்போம். என்ன இல்ல என்னன்னு கேட்கறது சரி. நானும் சும்மா ஏதோ ஒன்று கேட்டோன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது இல்லையா? பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்தேன். பரிகாரம் செஞ்சோம். கல்யாணம் 37 வயசு ஆகுது. ஆயிடுச்சா இல்லையா? இன்னும் ஆகல. அதான் கேட்கணும். பரிகாரம் முடிச்சிட்டீங்களா? இன்னும் வெத்தலை யாகத்துக்கு வந்தான். இப்ப காசிக்கு பக்கத்துல அங்க வேலை பார்த்துட்டாப்ல. இல்ல பரிகாரம் முடிச்சிட்டாரா இல்லையா? இன்னும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. முடிச்சதும் ஆயிடும். கவலையை விடுங்க. இந்த மருமகளுக்கு பிரச்சனையை அவங்க 2 பேர் வந்தாதான் தீர்வு கொடுக்க முடியும். உங்களுக்கு நான் சொல்றது எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முழுமையா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என்னன்னா, அங்க நிம்மதி இல்லை, படுக்கையிலேயே பிரச்சனை இருக்குதுங்கிறது தான் உண்மை. அதையும் சொல்லிடுறேன் நான். புரியுதுங்களா? அதுவே இல்லாத போது எப்படி குழந்தை நிற்கும்? இல்லை நான் பாட்டுட்டு பரிகாரம் சொல்லி எல்லாம் வந்துடும்னா அதெல்லாம் சும்மா கதை. அவங்கள அழைச்சிட்டு வந்து பாருங்க. நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. பொய்யான தகவலை நான் கொடுக்க மாட்டேன். நல்லதுடா. நல்லதுமா. நல்லது. ஐயா போன வாரம் 2 வாரமா ஒரு கேள்வி தொங்கிக்கிட்டே இருக்கு ஐயா. அந்த கேள்வியை சொல்லுங்க. நம்ம நேயர்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஆமா ஐயா. என்னோட நட்பு வட்டாரத்தில் நான் கேள்விப்படுவது, வரவுக்கு மீறி செலவாகிறது என்று சொல்பவர்களே அதிகம். இது பலருக்கும் இருக்கலாம். என் கேள்வி என்னவென்றால், இந்த வரவுக்கு மீறிய செலவு ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? கிரகங்களா, அவரவர் செயல்களா, அல்லது விதியா? இது போன்ற தேவையற்ற வரவுக்கு மீறிய செலவான விரயங்களை
ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச நேரத்தில் நம்மளுக்கு நேரம் வந்துடுது ஐயா. அதனால ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாலின் கடலின் மீதே ஆணை செல்வர் அழகேசர். அவர் பொன் நினைவாக வைத்த பேரும் ரசவாத வித்தை களைந்திடுவர் நெடுநாளில் இருந்து போகும் பேரும். நிலையாக வெய்யினும் காயகல்பம் தேடி செய்தோரெல்லாம் நெஞ்சம் புண்ணாகி மனம் தழுதழும்பி வேதனைப்படுவோருக்கெல்லாம் கொடுக்கும் பதிலது விரயம். இது என்ன பாடல் சாமி? ஐயா, ஆசைக்கு ஒரு அளவில்லை ஐயா. ஒரு நிறைவு ஏற்படும் பிறகு அந்த நிறைவே போதும்னு நினைக்கிறவங்க 100க்கு 10 விழுக்காடு ஐயா. 90 விழுக்காடு ஒரு விஷயம் நிறைவுற்ற பிறகு மீண்டும் மேலாக போகுவது என்பது மனிதனுடைய ஆசையின் இயல்பையா. இது போக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க அது நினைக்கிறது. அது ரெண்டாவது ஐயா. அதுதான் நிறைய இருக்கு ஐயா. இயலாமை, முடியாமை, அது தெரியாமை, பார்க்காமை, அனுபவம் இல்லாமை, இந்த ஆமைகளெல்லாம் புகும் ஐயா. அப்போ ஒன்றை பற்றி ஒன்றை தாவும் ஞானிகள் கூட தவம் செய்யும் பொழுது சிலர் ரசவாத வித்தை செய்வாங்க. இரும்பை தங்கமாக்குவது, வெள்ளியாக்குவது, இந்த வித்தையை தேடி இன்னைக்கும் அலையிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க. செலவுகளுக்கு நான் நகைச்சுவையாக ஞானிகள் வழியிலேயே ஒரு கதையை சொல்வேன் ஐயா. ஒரு ஞானி எப்பொழுதுமே பட்டாணி இருக்கு பாருங்க, பட்டாணியை ஒரு தாம்பாள தட்டிலே போட்டு ஒரு குச்சி எடுத்து கலக்கிக்கிட்டே இருப்பார். பட்டாணிகள் எல்லாம் தங்கமாக மாறிடும். இதையெல்லாம் பல சீடர்கள் பார்க்குறாங்க. அட்டா பாரியா, அந்த தாம்பாளத்தில் ஏதோ விஷயம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி ஒரு பட்டாணியில் போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அது தங்கமாக மாறிடும். ஒரு நாள் 2 சீடர்கள் அப்படி நகர்த்திட்டாங்க ஐயா, எடுத்துன்னு போயிட்டாங்க. அவரு அசந்து போகணும் இல்லையா. சீடரனே திருடுனது குருவுக்கு தெரியாதா? எந்த சீடன் எடுத்தான்னு இது கூட தெரியல அவங்களுக்கு. அவர் சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு இருக்கார். இதை தெரிஞ்ச ஒருவர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களால் மட்டும் எப்படி சிரிச்சுட்டே? நான் அனைத்தும் துறைந்தவன், ரசவாத வித்தையை நான் கற்றுக்கிட்டதே தப்பு, இதை நான் விடணும்னு பார்த்தேன், தானாக போயிடுச்சுடா அப்படின்னு மீண்டும் சிரித்தார். சாமி இதை சொல்லிட்டு எதுக்கு மீண்டும் சிரிக்கிறீங்கன்னு. பைத்தியக்காரனுங்களா, தட்டுலேயோ பட்டாணிலேயோ தங்கம் இல்லைடா, என் கையில் இருக்கிற குச்சியில் தான் இருக்குது. அந்த குச்சியை கலகதான்டா தங்கம் வரான், அவன் தட்டை தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆக ஆசைப்படுவோர்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுதோ, ஒரு ஆசை நிறைவேறிய பிறகு மேலும் இன்னொரு ஆசைக்கு போகும் பொழுதோ அங்கே விரயம் இருப்பது தானே நியாயம், செலவு ஆகுவது தானே நியாயம். அப்போது செலவு வீண் செலவா இல்லையா, இதுதான் இங்கே விஷயம். செலவு பண்ணுறவங்கள் எல்லாம் தேவையறிந்து செலவு எங்கே கீழே போட்டோமா, உனக்கு தேவையான பூர்த்திகளை நீ ஆசைப்படுவதற்கு வாங்கும் பொழுது செலவு இருக்கத்தான் செய்யும். சில வீடுகளிலே நம்மால் முடியும் என்று கடனை வாங்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா கடன் அடைக்கிறதுக்கு செலவு பண்ணித்தான் ஆகணும். சிந்திக்காத செயலுக்கு செலவு என்று பொருள் ஐயா. எளிதில் சொல்லிடுற ஐயா, ஒரு விஷயத்தை பணத்தை சம்பாதிக்கும் பொழுதும் சரி, செலவு செய்யும் பொழுதும் சரி, சிந்திக்காமல் அது எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அது எழுத்து முதல் கொண்டு கருத்து முதல் வரைக்கும் சிந்தித்த செயல்தான் வெற்றி தரும். சிந்தித்த செயல் செலவை குறைத்து விடும். அப்போ நீங்கள் சிந்திக்காமையே செய்கிறீங்கன்னா, ஆமாம் சிந்திக்காமையே செய்கிறீங்களா, முன்பின் யோசிக்கணும். ஒருத்தருக்கு 2 குழந்தைகள், அற்புதமாக 2 குழந்தைக்கு மேலே கீழே 2 பில்டிங் கட்டியாச்சு. 2 பேருக்கும் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் இருக்கலான்ட்டு. ஆனால் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். உடனே நாம் என்ன நினைப்போம், ஏங்க இந்த ஒரே வீடாக இருக்குது, நம்ம தங்கிறதுக்கு இருக்கோம், 2 பேருக்கு இன்னொரு வீடு வாங்கி கட்டிடலாமே அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ அவங்கேயும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க, அங்கேயும் போகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போனாங்கன்னு இருக்கிற வீட்டில் மருமகள் மாமியார்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். நம்ம இங்கே இருந்தால் சரியாக வராது, இதை தனியாக விட்டுருங்க, அதை தனியாக விட்டுருங்க, நமக்கு ஒரு வீடு பார்த்துன்னு போயிடலாம் வெளியில் அப்படின்னு 3ஆவதாக இந்த செலவு ஆகாதா, இந்த சிந்தனைக்கு ஆகாதா. சில பேர் வருமானம், அவர் உழைப்பு, அவர் அறிவு, படிக்கும் பொழுது படிக்காத சிந்தனை, உழைக்கும் போது உழைப்பில் கவனமில்லாத சிந்தனை இருக்கிறவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, கடனை வாங்கியே செய்வாங்க முழுக்க.
கடனை கட்டுறதுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிட்டு தானே இருக்கணும். இது எங்கே? அதுக்கு தான் சொன்ன ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமே கட்டியாலினும். இந்த உலகத்தையே நீ ஆளுகின்ற தன்மையை உனக்கு கொடுத்தாலும் கூட அதன் பிறகு ஒரு ஆசை ஏற்படும். அப்படி ஏற்படுகின்றவர்களுக்கெல்லாம் செலவாகும். அதனால் எது நிறைவுற்று இருக்கிறதோ அந்த நிறைவுக்கு மேலே போகாதீங்க. அந்த நிறைவை நாம் சரிபடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட தன்மை. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா, சிந்திக்காத செயல்பட்டு நாம் ஆசைப்பட்டு சிக்கிக்கிட்டோம்னா செலவு உறுதி. அதை சிந்தித்து ஆசை நிறைவேறிய பிறகு அந்த சிந்தனை என்ன விடை கொடுக்கிறதோ அதன்படி செயல்பட்டால் விரயம் இல்லை ஐயா. இது செலவுக்கு. வீண் விரயம் ஆகுது இவர் சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த வீண் விரயத்தை தவிர்க்கிறதுக்கு சித்தர்கள் மூலிமா சில மந்திரமும் விஷயமும் இருக்குது. சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தெல்லாம் காத்துட்ருங்க, செல்ஃபோன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் நம்ம இடைவேளைக்கு முன்பாக வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 8 வாசனைகளை கொடுத்த, இந்த பணம் வீண் விரையாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 8 வாசனை மூலிகைகளை கொடுத்துருந்தேன் ஐயா. அது இணையத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அது நல்ல பலனை கொடுத்தது. சரி, காலச்சூழலுக்கு ஏற்ப நிறைய இருக்குது. இதையும் வச்சு பார்க்கட்டும். அது 100 பேருக்கு பலன் தந்ததுன்னா இது 500 பேருக்கு பலன் கொடுக்கட்டும். அது 500 பேருக்கு பலன் கொடுத்தா இது 100 பேருக்கு பலன் கொடுக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடத்தான் இதை புதிதாகவும் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரிலாம் நம்ம நிகழ்ச்சியில் நான் கொடுத்து. அதனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, அது 2 வாரம் கேட்டுட்டீங்க, அது என் மைண்டிலே இருந்தது. சரி, இது முடிஞ்ச பிறகு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு. பக்தர்களை வந்து தொலைக்காட்சியில் வந்து படம் எடுக்கிறதுக்கு சில பேர் பொறுப்பாக டைரி வச்சுருக்காங்க ஐயா, எழுதுவாங்க.
ஆத்ம சங்கமம் டைரின்னே நிறைய பேர் வீட்டில் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அது இப்போ நவீன காலம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. பாருங்கள், வீண் விரயத்தை தவிர்க்கின்ற மூலிகைகளும் மந்திரங்களும். முதல்ல மூலிகை பார்த்துருங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கிட்ட பார்த்துக்கோங்க. என்ன மரமஞ்சள் மேலே இருக்கு பாருங்கள். ஒன்று அது வந்து மரமஞ்சள், ரெண்டாவது வந்து தேவதாரு, மூணாவது வந்து அகில். இதெல்லாம் கட்டைகள், சக்கைகள். நாலாவது வந்து முகில், ஐந்தாவது கருங்காலி, ஆறாவது சந்தனம், ஏழாவது நாயுருவி. மீண்டும் ஒரு முறை கடகடன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. முதல் மரமஞ்சள், ரெண்டாவது தேவதாரு, மூணாவது அகில், நாலாவது முகில், ஐந்தாவது கருங்காலி, ஆறாவது சந்தனம், ஏழாவது நாயுருவி வேர். அப்படியே மந்திரத்தை பாருங்கள். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிளாக தான் மந்திரம் தான். யாருக்காவது படிக்க தெரியாதுனால 4 வாட்டி கேட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா உங்களுக்கும் இருக்கும். இது பணம் வைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வைங்க. பாக்கெட்லேயும் பணம் வைக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வைங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம், ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம், ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம், ஐம் தனவசிய வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹிரீம் கிளீம் ஐம் தனவசிய வசமானய ஸ்வாஹா. இப்போ இந்த மந்திரத்தை இது போல் உச்சரிச்சுக்கோங்க. எழுதிக்கிட்டு இருப்பீங்க. 3 விஷயம். நான் வந்து ஓம் பற்றி நான் இணையத்தில் கொடுத்துருக்கேன். பணம் எண்ணும் பொழுது கையை வந்து சுத்தப்படுத்திட்டு ஓம்னு இடது கையில் 3 முறை சொல்லிவிட்டு 5 முறை வலது கையில் சொல்லிவிட்டு எண்ண தொடங்கணும். இடது பக்கமாக எண்ணில் தள்ளி வலது பக்கம் என்ன பார்க்கணும். அப்படி எந்த திக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கொடுத்துருக்கேன். எந்த பக்கம் உட்காந்து எண்ணினா பணம் விரயமாகாமல் இருக்கும், பணம் வரும், சம்பாதிக்கிறதுக்கு எந்த திசையை தவிர்க்கணும். இப்படிலாம் நான் பணத்தை பற்றி நிறைய இணையத்தில் வாயிலாக கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் ஆண்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நிறைய பேர் பின் பாக்கெட்டில் பர்ஸில் பணம் வைக்கிறீங்க. அது பெரிய தவறு. இன்றைக்கி எதிராக முதல்ல எல்லாருக்கும் பார்த்தா உழைப்பவர் முதல் கொண்டு நாத்திகம் பேசுபவர் முதல் கொண்டு பணம் தான் கடவுள் அப்படின்னு முதன்மையாக பேசுகிறீங்க. அதை எடுத்து இங்கே வச்சுக்கிறீங்க. அதுவே விரயத்தினுடைய நோக்கம். சாஸ்திரப்படி ஒரு வகை இருந்தாலும் பாதுகாப்புலையும் அந்த பின்பக்கம் இருக்கிறது பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பு மட்டும் இல்லையா, சாஸ்திரம் மட்டும் இல்லையா. இப்போ நம்ம தனம் தான் பிரதானமாக லட்சுமி நம்ம வணங்குறோம், பணம் போக்குவரத்து. அதை போய் பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம யோசித்து செயல்படணும். அப்போ இந்த மந்திரத்தை பணம் வைக்கும் பொழுது, பணம் வைக்கிற இடத்துல பாக்கெட்டில் வச்சாலும் பர்ஸில் வச்சாலும் எங்கே வைக்கிறீங்களோ இந்த மூலிகை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். என்ன ஒரே விஷயமானா ஒரிஜினலாக கேட்டு வாங்குங்க, காசை பார்க்காதீங்க. ஏன்னா அது நான் கொடுக்குறேன்னாக்கா நீங்கள் கேளுங்க, அது சில நேரத்தில் கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினல் இல்லாத பொழுது இது சில நேரத்தில் வேலை செய்யாது. வேறுனா எதையோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா சரியாக வராது. நாயுருவி வேர் இது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கிட்ட வாங்குங்க. முடிஞ்சால் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்படி வச்சேன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு இல்லை, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த 7 மூலிகை மிக மிக விரயத்தை தடுக்கக்கூடியது. தன்மை பாருங்கள். அகிலும் இந்த கொடுத்துருக்கிற அந்த கட்டைகள் எல்லாம் சக்கையாக கேட்டு வாங்கிக்கோங்க. கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தனம் கூட சக்கையாக கிடைக்கும், கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மரங்கள் எல்லாம் ஐயா மிக கட்டியானது ஐயா. ஆனால் அது உள்ள மந்திரத்தன்மைகளை பொதுக்கி வச்சிருக்கு ஐயா. அகில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரின்னு ஒரு பேர் இருக்கு ஐயா. அதுக்கு சித்தர்கள் பாஷையில் பரிபாஷையில் ஆதாரி நிலையறிய தனம் நிலை கொண்டால் நாதாரியாய் பணம் போகாதுறான்ட்டார். அப்படி வந்து பாடலாம ஆதாரி என்னது இது ஆதாரி அதை எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் இது அகிலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலுடைய விளக்கம் தான் இது. அதுக்கான மந்திரம் அதுதான். பயன்பட்டு வீண் விரயத்தை தவிர்த்து நல்லா இருங்க ஐயா. ஒரு பக்தர் கரெக்டாக வந்துட்டாங்க ஐயா. ஹலோ ஹலோ ஐயா, நான் மதுரையிலேருந்து ஸ்ரீதர் ராஜன் பேசுகிறேங்க ஐயா. ஸ்ரீதர் ராஜனா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க ராஜன், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தாங்க ஐயா. இருக்க வயசு 57 ஆகுது. சொல்லுங்க ராஜன். ஏற்கனவே வந்து இந்த ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை இருக்குன்னு ஒரு தடவை பேசுனேங்க ஐயா. சரி. அதுக்கு நீங்க மெடிசன் சாப்பிடுங்க சரியா வரும் நீங்க. சரி. அது சாப்பிட்டுட்டு இருக்கேங்க ஐயா. சரியா இருக்கா? இப்ப வந்து அது சரியா போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க ஐயா. இன்னும் வந்து சரியாகல. சரி. திருப்பி மேல் வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்குதுங்க ஐயா. அது புரியலீங்க.
மேல் வயிறு வயிறுல மேல் வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்குது. சரி சரி சரி. சாப்பிடவும் வந்து ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட முடியல. நெஞ்சு குழியாண்ட சொல்றீங்க? மேல் வயிறுனா நெஞ்சு பகுதியில இருந்து கீழே கொஞ்சம் கீழே. இல்ல, நீங்க எந்த மருத்துவரை பாக்குறீங்க? நாங்க இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதுல போயிட்டு ஒரு இருதய செக்கப் பண்ணிடுங்க. சரிங்க. அதை உடனே பயந்துக்காதீங்க. சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கிறதுனால அது நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சரிங்க. இது நீங்கள் வந்து போயிட்டு ஒரு மருத்துவரை பாருங்க, இருதய மருத்துவரை பாருங்க. சரிங்க. அதுலேயும் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், பயத்தை விட்டுருங்க. சரிங்க. நல்லதுங்க. இப்போ குரு தசை முடிஞ்சு ஜாதகத்தை காமிச்சப்ப சனி திசை வந்துருச்சு, அது இப்படிதான் உங்களுக்கு பாதிப்பு பண்ணும், நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐஸ் வாட்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரிங்க. ஆனால் நம்ம ஐஸ் வாட்டர் சாப்பிடுவோம். சரிங்க. சரிங்க. இப்போ சனி வந்து எங்கே வேலை செய்கிறாரு? நாமளா சனி பகவானா? நம்ம தாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சும்மாங்க, அறிவை சொல்வது தான் கிரகம். அதை பயன்படுத்தாத போது அதுவே பாதிப்பு. சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு. அப்படியே இன்னொருத்தர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து. வணக்கங்க. யாருக்கு? தஞ்சாவூர்லேருந்து யார் பேசுறீங்க? சுதர்சன் என் பேரு. சுதர்சன், யாருக்கா கேட்க போறீங்க? இல்லைப்பா, நான் 2018 வந்து வேள்வியில் கலந்துருக்கேன் அவங்க இதில் நேரில். சரிம்மா, என்ன வேள்வி? எனக்கு நினைவில் நிறைய பண்ணுறேன், என்னன்னு தெரியல. இந்த இது சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணீங்க சாமி. அதில் வந்து பேனாலாம் கொடுத்தீங்க, அதில் தான் நான் எழுதி. சரி சரி, சொல்லுங்க. வித்யாவிருட்ச வேள்வி. ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறைவோடு நல்ல செல்வம் பெற்று நல்லா இருங்க தம்பி. நான் அப்பா விஓ வரனாங்க, அதுக்கு வாரிசு அடிப்படையில் வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கண்டிப்பா கிடைக்கட்டும் தம்பி. என் புக்கு வாங்கலையா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். வாங்கிட்டேன் சாமி. அதை பார்த்தீங்களா? பார்த்தேன் சாமி, நல்லா தான் வந்துச்சு சாமி. அவ்வளோதான், மந்திரத்தை படிங்க. சரிங்க சாமி. நல்லது தம்பி. அக்காவுக்காக கேட்கணும். சொல்லுங்க. அக்காவுக்கு என்ன? புத்திசாலி பையன். ஸ்ரீதேவி அக்கா பேரு. அக்கா பேரு ஸ்ரீதேவி சாமி. என்ன வயசாச்சு தம்பி? 31 வயது ஆகுது. சரி தம்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணியாச்சு சாமி. கல்யாணம் பண்ணி இல்ல அதுதான், கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா? இல்ல, 2 பேரும் எளியும் போன ஏமா சாமி இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் ஒரு புரிதல் இல்லாம தான் இருக்காங்க. இல்லப்பா, அது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையாகி அது ஒரு பெருசா தான் போகும். இல்ல சாமி, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல சாமி. மனநோயா இல்ல வேற எதுமா? யாருக்கு? இடத்துல பாத்துட்டோம். யாருக்கு? சாமி, அக்காவுக்கு, சகோதரிக்கு. அழைச்சிட்டு வந்து கண்ணா, அழைச்சிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சரிங்க சாமி. இப்போ ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. குறையெல்லாம் தீர்ந்து சீக்கிரம் வேலை கிடைச்சி நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சாமி. நல்லது. ஐயா, உங்க நேரம் ஐயா. அடுத்த கேள்வி. இல்லை, நடுவில் ஏதோ ஒன்று சொன்னீங்களே ஐயா, ஒரு காலர்ஸ்க்கு ஏதோ நான் அது அவங்க தொடர்ந்துட்டேன். நான் ஏதோ சொல்ல வந்தீங்க ஐயா. ஸ்கின் அந்த காலுக்கு கண்டுபிடிக்கும் என்னன்னா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், எவ்வளோ கேள்விகள் இருக்கலாம். அவங்க சொன்னதுக்கு காலில் பாதிப்பு இருக்கா? ஆமாம். 2 கால்லையும் இருக்கா? ஆமாம். இடது காலில் அதிகமாக இருக்கா? ஆமாம். இது வந்து ஒரு வீடியோ பதிவில் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த இங்கேருந்து சொல்கிறீங்கல்ல, அதுதான் பெரிய வியப்பு. அதுதான் நம்ம இந்த நிகழ்வுடைய வெற்றி. ஐயா, அதுதான் நான் உங்களை மறந்துட போறீங்கன்னு சொன்னேன். நான் ஏன்னா நீங்கள் குறுக்கிட்டீங்க, அதுக்குள்ளே நான் அவங்க பேசிகிட்டு இருந்தேன். அது என்னன்னா ஐயா, அது பரம்பரையாக வரக்கூடியது. இந்த மாதிரி காலில் தழும்பு இருந்தால், கருப்பு தழும்பு, முதல்ல அரிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அதிலிருந்து நீர் வரும், அதுக்கப்புறம் அது புண்ணாகும். இந்த வீடுகளில் கண்டிப்பாக கரியவன் நிலையறிய மறிவாம் தோஷம், மாறிவிடு தோஷம். இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களில் என்ன ஆகும்னா, எது நல்லது பெருசாக நடக்க போகுதுனாலும் அப்படியே மாற்றி பிரச்சனையாக்கி விட்டுரும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா இது பரம்பரையாக வரக்கூடிய நோய். தாத்தாவுக்கோ முன்னோர்களுக்கோ இருக்கோ, அம்மாவுக்கோ பாட்டிக்கோ எல்லாருக்கும் இருக்கும். இந்த அனுபவ அறிவு தான் மிகப்பெரிய நன்மை நம்மளுடைய. ஆமாம் ஐயா. அதில் 2 விஷயம் இருக்குது. அந்த மாதிரி குடும்பங்களில் 100க்கு
98 விழுக்காடு பாம்படிச்சிருப்பாங்க. வா. இந்த பாம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் அதுக்கான வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் நாம் சரி பண்ணிடல ஐயா. அப்போ அது கேட்கும் பொழுது அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஐயா. அதை வச்சு தீர்வு எடுத்துடுறோம். இதுதான் விஷயம் ஐயா. நீங்கள் ஏன் உங்களை நான் திரும்ப ஆச்சரியம். ஆமாம் ஐயா, நினைவுபடுத்தி ஏன் கேட்டேன்னா, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் அனுபவ கண்ணோட்டத்தில் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஐயா கேள்வி. அதிசயப்பட்டேன். அதுதான் ஐயா. சுவாமிகள், நீண்ட நாட்களாக உங்களிடம் கேட்க வேண்டும் என்று என் மனதில் இருந்த கேள்வி இது. சிற்றின்பத்தின் சிறுமைகள் என்றால் என்ன, பேரின்பத்தின் பெருமைகள் என்றால் என்ன? இதை பற்றி உங்கள் கண்ணோட்டத்தின் பதில்கள் சொல்க ஐயா. பெரிய கேள்வி. சாதாரணமானதுக்கும் பெரிய கேள்வி, ஞானத்துக்கும் பெரிய கேள்வி, அறிவுக்கும் ஒரு சவால் கேள்வி, அது அலட்சியத்திற்கும் ஒரு சவால் கேள்வி. சிற்றின்பத்தினுடைய சிறுமை என்ன, பேரின்பத்தினுடைய பெருமை என்ன, எதை பின்பற்றுவது மனிதருக்கு நல்லது, சிற்றின்ப பாதிப்புகளால் என்னென்ன நடக்கும், பேரின்ப அதிர்ச்சின்னா உண்மையிலே என்ன? எனக்கு பிடித்த கேள்வி ஐயா நீங்கள் கேட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துருவோம் ஐயா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துலேருந்து பேசுறேன்ப்பா. எங்கம்மா? தாம்பரத்துலேருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எதுக்குதான்ப்பா? உங்க பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. என் பேர் ரேணுகாப்பா. ரேணுகாம்மா, வயது என்னாச்சு? 41 வயசு ஆகுதுப்பா. ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? இல்லப்பா, சரி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இல்லப்பா, கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கும். சொந்த வீடு தான். ஆனா எனக்கு அங்க வீடு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு வீட்டுல. மறைந்த பிரச்சனைகள் நிறைந்து கொடுக்கும். அதுவும் இந்த 4 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கும். ஆமாதான். ஆமாப்பா. கரெக்டுங்களா? ஆரம்பத்திலிருந்தே கலகத்தால வேதனைப்பட்டீங்க. ஆமாப்பா. உறவுகள் பகையால வேதனைப்பட்டீங்க. ஆமாப்பா. சந்தேகத்தால வேதனைப்பட்டீங்க. ஆமா. எதுல போனாலும் நிம்மதி கிடையாது. காசு பணம் இல்லைனாலும் நிம்மதி இல்லை. ஏண்டா இந்த வாழ்க்கை, சாகிறதுக்கு மனம் இல்லை. ஆமாப்பா. இது வரைக்கும் எந்த நல்லதும் என்னால பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு கேள்வியா நான் எங்கெங்கயோ போறேன், எவ்வளவோ சாமி கும்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் கூட பலன் கிடைக்கலையேங்கிறது தானம்மா பிரச்சனை. அதானடா கண்ணா? ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றா கண்ணு. பிரச்சனைனா நிறையவே இருக்கு. முதல்ல எங்க வீட்டுக்கார் பழக்க வழக்கங்கள் சரியில்லை. சரி சரி. அதனாலே நிறைய பிரச்சனை இருக்கு. சரி சரி. அம்மா, 3 விஷயம் இருக்குடா கண்ணா. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா? என் கூட பிறந்தவங்க 3 பேர்ப்பா. என்னம்மா? 3 பேர்ப்பா. அதுல 2 பேர் அக்கா தங்கச்சிங்களா? 3 பேருமே அக்கா தங்கச்சி தான்ப்பா. இந்த 3 பேர் வாழ்க்கை எப்படிடா இருக்கு கண்ணா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசி பாப்பா வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லைப்பா. ரைட்டு. சரியில்லை, வீட்டோடவே இருக்கா. இன்னொரு பாப்பா? பெரிய அக்கா வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதா இருக்காங்க. லவ் மேரேஜ் அவங்க? இல்லப்பா, எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா. சரி. அவங்க நல்லா இருக்கா? உடம்புலாம் நல்லா இருக்கா? உடம்பு சில டைம்ல அப்பப்போ. ஆனா 2வது அக்காவுக்கு தான் உடம்பு ரொம்ப மோசம்ப்பா. கண்ணா, இது வந்து நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், யோனி கர்மம்ன்ற ஒரு பெரிய பிரச்சனை இது. இது வந்து யோனி கர்மா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. இதுல யாருக்குமே, உங்க கொடியில பிறந்த யாருக்குமே நல்லா இருக்காதுடா கண்ணா. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டுல குழந்தைங்க, பெண் குழந்தைங்க பிறந்திருந்தால் அந்த பெண் குழந்தைங்களுக்கும் சரி இருக்காது. இது கொஞ்சம் கவனிச்சு தீர்க்க வேண்டிய விஷயம்டா கண்ணா. இங்க தாம்பரத்தில் தானே இருக்கீங்க, வந்து என்ன பாத்துருங்கடா கண்ணு. ஏன்னா நான் இதுல எடுத்து நான் பெருசா சொல்லி வழிபாடு சொன்னா சரியே ஆகாது. இதுக்கு ஒரு விமோசனம் முழுமையா எடுத்துட முடியாது. இந்த யோனி கர்மாங்கிறது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதை எப்படி சரிப்படுத்தலாங்கிறத நாம ஆய்வு செய்துதான் செய்யணும். அதுதான் முழு விளக்கம். ஆனா உன்னை வரவிடாது, தடுக்குண்டா கண்ணா. அதையும் சொல்றேன் நான்.
ஆமாப்பா, ரொம்ப நாளா நானும் வரணும்னு நினைக்கிறேன். இல்லை வரக்கூடாது ஒண்ணுங்க, தடுங்கல் பண்ணும். ஆனா இப்பதான்ப்பா வெட்டி வெளி வேலைக்கு பார்த்து இப்போ 1 மாசம் வந்திருக்கேன்ப்பா. இதுல ஒண்ணு முத்தாய்ப்பா சொல்றேன் நான். இந்த ராகு கேது வேள்வி இந்த நிகழ்ச்சியில பேசினேன் இல்லையா, 27ஆம் தேதி அதுல பங்கு கொள்றாக்கன்னு உனக்கு பலன் இருக்கு. நான் சூட்சுமமா சொல்றேன். அதை சரிங்கப்பா. முடிஞ்சா 3 பேருமே பங்கு கொள்ளுங்க, நல்லது. அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் ஆமா, இது நீங்க வாங்கன்றது நான் சொல்லலம்மா, உங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்றது தான் அதுல குறிப்பிடுற பாயிண்ட். அதுல சரிங்கப்பா. அதுக்கு அந்த 27ஆம் தேதி பங்கு கொண்டா நல்ல விமோசனம் இருக்கு, நீங்க அதை பங்கு கொள்ளுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, அந்த தடுங்கல் போயிடும். புரியல? பண்றேன்டா கண்ணு. அந்த தடுங்கல் போயிடுச்சுன்னா என்ன பாத்துருங்க. குறை இல்லாம சீக்கிரம் இந்த தோஷம் யோனி கர்மா தீர்ந்து நல்லபடி நடந்து நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கடா கண்ணு. நல்லதுமா நல்லதுமா. ஐயா 4 வட்டம் போட்டாங்க ஐயா. அடுத்த வாரம் நான் இந்த சிற்றின்பத்தின் சிறுமையும் பேரின்பத்தின் பெருமையும் காத்துட்டு இருங்க. நிறைய விஷயம் இருக்கு, அதுல பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே